நேற்று நீட் எக்ஸாம் நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். நிறைய பிளேஸ்ல சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இன்னும் நிறைய இடத்துல வந்து ஹால்ஸ் இருந்துச்சு. எல்லா இடத்துலயுமே போய் பசங்க அட்டென்ட் பண்ணாங்க. ஆனா எனக்கு இதுல ஒரு 2 கேள்விகள் இருந்துச்சு. என்னன்னா, பர்சனலா யோசிச்சப்போ ஒரு பெண் இல்ல ஒரு ஆண் யாரா வேணா இருக்கட்டும், ஒரு பெண் வந்துட்டு தன்னோட இன்னர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு எக்ஸாம் எழுதணும்னு சொல்றது எவ்வளவு நல்ல விஷயங்கள் அப்படின்றது எனக்கு தெரியல. இது நல்ல விஷயமானு கூட எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு பெண் ஹால் சுத்தியும் நிறைய பசங்க இருப்பாங்க, பொண்ணுங்க இருப்பாங்க, யாரா வேணா இருப்பாங்க. தன்னோட இன்னர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு எழுதும்போது அது எவ்வளவு டிஸ்கஸ்டிங்கா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. அண்ட் ஈவன் வந்துட்டு ஒரு பெண்ணோட ட்ரெஸ்ல இருக்கிற பட்டன்ஸ், பசங்க ட்ரெஸ் ஆகட்டும், பொண்ணுங்க ட்ரெஸ் ஆகட்டும், அது ஏன் ரிமூவ் பண்ணணும்ன்றது எனக்கு தெரியல. நேற்று நிறைய வீடியோஸ் நான் பார்த்தேன், அதுல எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும், இன்க்ளூடிங் தாலி வரைக்கும் ரிமூவ் பண்ணாதான் அலோவ் பண்ணும். தாலியில என்ன தரா கண்டீங்க, எந்தாடி இப்படி பண்ணி தமிழ்நாட்டு பாரம்பரியம் அப்படி இப்படி சரி, தமிழ்நாட்டு பாரம்பரியம் தானே தாலி, அதையும் கழட்டணும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள தோணுச்சு. அது நீங்களான்னு கரெக்டான்னு சொல்லுங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏன் அப்படின்றது எனக்கு தெரியல. இதை மீறியும் நிறைய பேர் எழுதணும்னு வராங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவோம். நேற்று ஒரு வீடியோ கூட பார்த்தேன், 2 போலீஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டா கேர்ள்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. தான் எக்ஸாம் எழுதணுன்றதுக்காக சென்டர் மாதிரி வந்த பொண்ணுக்கு அவங்களோட சென்டர் கொண்டு போய் விட்டுருந்தாங்க. அண்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாதான் எக்ஸாம் எழுத விடுவேன்னு சொன்னவங்களுக்காக கூட்டிட்டு போய் ட்ரெஸ் வந்து வாங்கி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. இட்ஸ் ரியலி ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அவங்களுக்கு அது பண்ணணும்னு அவசியமே கிடையாது, அவங்க பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம் அண்ட் சார். அண்ட் ஈவன் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனான ஒரு விஷயம், அதெல்லாம் ஒரு டிஸ்கஸ்டிங்கா இருக்கு அப்படின்றத நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.